இதுக்கப்புறம் நம்ம சுதந்திரத்தை பார்க்கவே முடியாதா? இந்த வார் முடிஞ்சதும் தெரியும். இது ஒரு பண்டமாற்று முறை மாதிரி தான் இருக்க போகுது, வேற ஒன்றும் இருக்காது. எனக்கு அதான் தோணுது. ஆனால் ஒரு ஆம்பளையை ட்ரீட் பண்ணுறதுக்கு சரியான வழி கிடையாது. நம்மள ஏதோ ஸ்டாக் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வார் எதுக்கு நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியல. முதல்ல நீ எந்த மாதிரி வார்க்கு சைன் பண்ண ராபர்ட்? ஆமா, அந்த சதன் ஹாஸ்பிட்டாலிட்டி பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன், இந்த விஷயத்துல நம்ம ஃப்ரெஷ்ஷா போனா நல்லா இருக்கும்னு தோணுது. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அங்க போய் எந்த பிரயோஜனமும் இல்லை. இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நம்மளால என்ன பண்ண முடியும்னு காட்டுறேன். நீ என்ன மாதிரியான ஹாஸ்பிட்டாலிட்டி எதிர்பார்க்குற? நம்ம எல்லாரும் இங்க கைதிகள், புரிஞ்சுதா? கோவப்படாதீங்க நண்பா, நான் சும்மா இந்த டென்ஷனை குறைக்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன். கால் கையை ஸ்ட்ரெச் பண்ணி ஃப்ரீ பண்ணா நல்லா இருக்கும்ல? அதே மாதிரி பேசினாவும் நல்லா தான் இருக்கும். ஆண்டர்சன் வில்லை விட ரொம்ப நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு பேர் இருக்கா? எல்லாம் எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் பேர் இருக்குமே. தாமஸ் ஜே ரைன், கோட் ப்ரோ, 17th மேன், வாலண்டியராக இங்கே வந்திருக்கேன். புரிஞ்சுக்கோங்க, என்ன டாமன் கூப்பிடலாம். உங்க பேரு? நான் ராபர்ட் ஸ்பென்சர், பிரைவேட். இவர் சார்ஜன் ஜோசப் ஹூவா. நாங்கள் 121வது நியூயார்க் வாலண்டியர்ஸ். Nice to meet you. இங்க பாருங்க, ஒரு கான்ஃப்ளிக்ட்ல என்னுடைய கம்பெனி சிறைப்பிடிக்கப்பட்டது. அதுக்காக தான் நான் இப்போ இங்கே வந்திருக்கேன். ஒரு கேம்பிளிங்ல மாட்டிக்கிட்டாங்க, அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அவங்களால தான் பிரச்சனையே. இதை கேட்கும்போது வித்தியாசமாக இருக்கும், ஆனால் இதான் உண்மை. இந்த இடத்துலையாவது நல்ல நண்பர்களை சேர்த்துக்கணும், அதுக்காக தான் இங்கே வந்தேன். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கலாம். இதை எப்படி பார்க்குறதுன்னு எனக்கு சரியாக புரியல. ஜோசப், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு ஓகேவா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. டீல், ரொம்ப நல்லவங்க நீங்கள். இருங்க இருங்க, நான் அந்த பக்கம் வரேன். நீ எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே? இங்கே பார்த்தீங்களா, என்னுடைய டென்ட். நான் தான் அதை ஜெயித்தேன். வேற ஏதாவது நல்லபடியாக பண்ணுவியா? நான் கேம்பிளிங் பண்ணுவேன். ஓ அப்படியா? நானும் அதில் பெஸ்ட்டு தான். கேம்ப்ளர்ஸில் சிறந்தவங்கன்னு யாருமே இல்லை. நீங்கள்லாம் எங்கேருந்து வரீங்க தம்பிங்களா? ஹேண்ட்ரோசோவிலேருந்து வந்திருக்கீங்கன்னு நினச்சேன். அங்கே உங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்களா? கவலைப்படாதீங்க, இங்கே உங்களை நாங்கள் நல்லா பார்த்துக்குவோம், நீங்கள் நல்லபடியாக நடந்துக்கிட்டா. பார்த்தது போதும், எல்லாரும் நடங்க. பாய்ஸ், உங்க எல்லாரையும் ஃப்ளோரன்ஸ் ஸ்டாக்கேடுக்கு வரவே இருக்கிறேன். அந்த பக்கம் போங்க. நான் ஸ்பாட்டை பார்த்துட்டேன், என்னை ஃபாலோ பண்ணி வாங்க. அது அங்கதான் இருக்கு, ரொம்ப பக்கத்துல, அந்த கட்டைக்கு பக்கத்துல. நம்ம சீக்கிரமா எல்லாத்தையும் முடிக்கணும், இல்லைன்னா சாக்கெட்ஸ் வச்சு நம்ம கதையை முடிச்சிடுவாங்க. நீ ஏன் முட்டாள்தனமா பேசுற? எவ்வளோ கார்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா? ஆனா நம்ம இந்த சான்ஸை பயன்படுத்திக்கலாம்ல. அதுக்குன்னு சாக சொல்றியா என்ன?
பாத்தியில தப்பிச்சு அவனை எப்படி சுட்டுக் கொண்டாங்கன்னு. கமான். இந்த இடம்தான். அங்கே உங்களுக்கு நல்ல புத்தகம் கிடைச்சிருக்கு போல. டைரி அது. டைரிக்கெலாம் அங்கே நல்ல ப்ரைஸ் கிடைக்கும் தெரியுமா? நியூஸ் பேப்பர் ட்ரேடிங்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது ட்ரேடுக்காகவோ இல்லை சேலுக்காகவோ கிடையாது, புரிஞ்சுதா? ஆனால் எதுக்குன்னு சொல்லவே இல்லையே. அந்த விசில் சத்தம் கேட்டுச்சா? ரைடர்ஸ். கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆண்டர்சன் வெளியில் கூட இப்படிதான். ரொம்ப ஆர்கனைஸ்டாக பண்ணுறாங்க போல. பிரிஸ்னஸோட வீக்னஸ் வச்சு தான் அவங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருக்கான், அவனை பாருங்க. அந்த டைரியை கொஞ்சம் மூடி வச்சுக்கோங்க, சரியா? ஏன்னா ஒன்றும் இல்லாத விஷயத்த கூட இங்கே நிறைய பேர் அடையணும்னு ஆசைப்படுவாங்க. நீங்கள் இங்கே ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன். ஏதாவது கண்டுபிடிச்சியா? வாய மூடு, தேடிக்கிட்டு தானே இருக்கேன். கணத்தை இருக்கிறான். ஜோசப், ஜோசப் உயிரோடு தான் இருக்கியா? உயிரோடு தான் இருக்கியா ஜோசப்? அதான் என் கண்ணு திறந்துருக்குல்ல. சரி, எழுந்துரு. இந்தா. இப்போ எப்படி ஃபீல் பண்ற? என் தலைக்குள்ள ஏதோ பேட்டரி வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. இது ஒன்றும் சர்ப்ரைஸ்லாம் இல்லை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நடந்துருச்சா? யாராவது சண்டைலாம் போடுவாங்களா? தயவு செஞ்சு இவரை கொஞ்ச நேரம் தனியாக விடலாம், புரியுதா? என்ன? இவரை கொஞ்ச நேரம் தனியாக விட்டா குணமாயிடுவாரு. நீ என்ன பண்ண போற? இந்த டென்ட்டை இனிமே நானே பார்த்துக்கணும்னு சொல்றியா? பாதுகாக்கணுமா? டாம், நீ வந்து தூங்கிக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் தான் அவனுக்கு அங்கே வந்தானுங்க. ஏதாவது எடுத்துட்டு போயிட்டானுங்களா என்ன? இல்லை, அவங்க எதுவும் எடுக்கல. நான் தான் முன்னாடி சொன்னேன்ல, இது முதல் முறை. இனிமே இந்த மாதிரி நடக்காம பார்த்துக்கலாம். இங்கே நிறைய ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியது இருக்கும். ஐரிஷ் வந்து நியூயார்க் சிட்டியில் வந்து கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி. அன்னைக்கு நைட் விசில் பண்ணாங்களே, அவங்களும் அந்த மாதிரி ஆளுங்க தான். நியூயார்க்காரங்களை எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அவங்களும் அவங்க லாயல்ட்டியும். எது எப்படியோ, இதை அவன் கிட்ட இருந்து எடுத்துட்டேன். நீ எழுந்ததும் உன்கிட்ட கொடுக்கலான்னு அப்படியே வச்சிருந்தேன். தேங்க்யூ டாம்.
யூ வெல்கம் படி. இந்த அப்படி நான் போய் தூங்கிட்டு வரேன், சரியா? நான் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நம்ம ட்ரிக்கரி ஏதாவது பண்ணணும். என்ன? ட்ரிக்கரி கைகளை மடிச்சு எழுந்து ஓடிட்டே இருக்கணும். அதுக்கு சரியான நேரம் பார்த்து திட்டத்தை அமைச்சு செயல்படணும். இங்கிருந்து வெளியே போய் என்ன பண்ணுவேன்? இங்கிருந்து தப்பிச்சு போலான்னு பார்த்தா அவங்க தான் சுட்டு தள்ளுறானுங்களே. ஆமா, அதுக்குன்னு அப்படியே இருக்கலாமா? எனக்கு புரியுது. ஆனா இங்கிருந்து 20 அடி எடுத்து வச்சாலே அவனுங்க சுட்டு தள்ளிடுவானுங்க. ஆனா அடுத்த 20 அடி எடுத்து வச்சாலே தப்பிச்சிடலாம். அதுதான் பிரச்சனை. அது பண்ணி ஆகணும். டே நைட் பார்த்துக்கிட்டே இருக்கானுங்க. உனக்கு கன்ஷாட் சத்தம் கேட்கலையே என்ன? தப்பிக்க முயற்சி பண்ணவங்க எல்லாருமே செத்துட்டாங்க. அதனால தான் ட்ரிக்கி ஏதாவது பண்ணணும்னு சொல்றேன். சரி, உன்கிட்ட என்ன பிளான் வச்சிருக்க அதை நீ சொல்லு. ஆண்டர்சன் வில்லையில் பண்ண முடியாது, நீ அப்படி இங்க என்ன பண்ண போறவங்க மட்டும் சொல்லு. இங்க இருந்து தப்பிச்சு போகணும் மட்டும் தான் நீ பேசிட்டு இருக்க. அந்த ட்ரிக்கியான விஷயத்தை எப்படி பண்ண போறேன்னு மட்டும் என்கிட்ட சொல்லு. இப்போ நடக்காதுன்னு இல்லை. கிட்டத்தட்ட 4 நாளாக நம்ம இங்கே தான் இருக்கோம். நானும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். பாய்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அந்த கிரே பேக்ஸ், இந்த கேம்ப், அது மட்டும் தான் இங்கே இருக்கு. ஃப்ரீடம் வேணும்னு சொல்லிட்டு சில பேர் ஓடி போய் செத்து போகிறாங்க. எனக்கு தெரியல. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நம்ம குயிக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். போதும், இன்னைக்கு இதுக்கு மேலே எதுவும் பேச வேண்டாம். டிசென்டரி அஃபிஷியலாக உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு நான் டிக்ளேர் பண்ணுறேன். நான் என்ன முட்டாளா? லிட்டரலாக சொல்கிறேன். இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நாம் அதை கரெக்டாக பண்ணோம்னா அந்த வுட்ஸ் வழியாக நம்ம போயிடலாம். அந்த ரேப் காய்ஸ் இங்கே வரத்துக்கு முன்னாடி நம்ம தப்பிச்சு போயிடலாம். அதனால தான் நீ டிசென்டரியாக இருக்கணுங்கிறியா? ஆனால் அவங்க கேம்பில் நிறைய அகாமடேஷன் கொடுக்குறாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க நம்மளை போக விடுவாங்களே? இல்லை, நம்மளை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக வச்சா மட்டும் போதும். நம்ம அங்கேருந்து வெளியே போயிடலாம். அது அங்கே பாரு, அங்கே ஒரு ஒயிட் கலர் பில்டிங் தெரியுதா? கொஞ்சம் வேகமாக போயிட்டா நம்ம தப்பிச்சிடலாம். அதுக்கு நம்ம ஓடணும் அவசியம் இல்லை. திட்டம் போட்டு செயல்படுத்தினா போதும். நம்மளை எல்லாரும் கண்காணிச்சிட்டு இருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு புரியுதா? எனக்கு புரியுது. ஆனால் எதுக்காக நீ ஆரம்பத்தில் இதை சொல்லலைன்னு எனக்கு புரியல. அதை என்கிட்ட கொடு. நாங்கள் எடுத்துக்கிட்டோம். நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஆனால் நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க. வயிறு சரியில்லைங்க. சாப்பிட்டது ஒத்துக்கலை. ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இவருக்கு வேற ஃபீவர். அப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு ஒரு உடம்பு ரொம்ப முடியல சார். ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக இருக்கே, அங்கே பெட்டெல்லாம் கிடையாது. எனக்கு புரியுதுங்க, ஆனால் கஷ்டமாக இருக்குது. நாங்களும் சரியாகணும்ல. நாளைக்கு எங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் தப்பிச்சு போக பார்த்தா அதுக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகிடுவீங்க. மிஸ்டர் கூப்பர், நான் இவங்களை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வரேன். வாங்க. ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னேன்ல, இதுக்கு மேலே யாரையும் சேர்க்க முடியாது. இவங்களுக்கு வயிறு பிரச்சனை இருக்கே, கேம்பில் இவங்களை வச்சுக்க முடியாது. சரி வாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. ஓகே?
இங்கே உங்களுக்கு விசாலமான அறையும் பெட்டெல்லாம் கொடுக்க முடியாது. இங்கே என்ன கிடைக்குதோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. கம்ஃபர்டபுளாக இருங்க. அவ்வளோதான் என்னால் செய்ய முடியும். புரிஞ்சுதா? சரிங்க மேடம். இங்கே இருக்கிறவங்க யாராவது குணமாகணும், இல்லைன்னா செத்து போகணும். அப்போ தான் அந்த பெட்டு கிடைக்கும். அங்கே பாருங்கள், கதவு தெரியுதா? அங்கே காட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட பேச்சு எதுவும் வச்சுக்காதீங்க. நான் திரும்ப வந்து உங்களை செக் பண்ணுறேன். ஓகே? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? என்ன மாதிரியான சர்ஜன் நீ? என்ன நடக்குதுன்னு சுற்றி பார்க்க மாட்டியா நீ? நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும். வால்டர், நீ அது? இல்ல சார், என்னுடைய பேர் ஜோசப். ஓ, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க ஏதோ கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இருக்கட்டும். அட்லீஸ்ட் நீயாவது என்ன பார்க்க வந்திய, சந்தோஷம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க சீக்கிரமாவே குணமாயிடுவீங்க. கண்டிப்பா சரி பண்ணிடுவோம். நீ எப்பவுமே இப்படிதான்ப்பா பேசுவ. வால்டர், நான் செத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்க முடியுமா ப்ளீஸ்? என்னால முடியல. நான் சீக்கிரம் அந்த கடவுளை பார்த்தா நான் அங்க வந்துடுறேன்னு சொல்லி வேண்டிக்கிறேன். இங்கே பாருங்க, என்னோட அம்மா தானே? நான் உங்க அம்மா கிடையாது. உன்னோட நம்பிக்கை தான் நான். புரியுதா? உன் கண்களை கொஞ்சம் முடிக்கோ. சிம்பிளான ப்ரேயர் பண்ணு. நல்லா நிம்மதியா இருக்கணும்னு வேண்டிக்க. எதுக்கும் பயப்படாத. ஹெவன்லி ஃபாதர், அமைதியா இருக்கணும்னு ப்ரே பண்ணுங்க. நான் அமைதியா இருக்கணும். என்ன மன்னிச்சிடுங்கன்னு கேளுங்க. என்ன மன்னிச்சிடுங்க. என் பாவங்களை திரும்ப செய்ய மாட்டேன்னு சொல்லுங்க. என் பாவங்களை நான் திரும்பி செய்ய மாட்டேன். இன்னைக்கு உங்க மகன் ஜீசஸை எனக்கு பாதுகாவலனா அனுப்புங்கன்னு கேளுங்க. இன்னைக்கு ஜீசஸ் எனக்கு பாதுகாவலனா அனுப்பி வைங்க. ஆமென். ஆமென். தேங்க்யூ மேம். நீங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணணும். அதை நீங்க பண்ணுவீங்களா? ஆ, என் அம்மா கிட்ட சொல்லுங்க. சீக்கிரம் வந்துருவேன்னு எங்க அம்மா கிட்ட சொல்லுங்க. நான் வந்துருவேன்னு சொல்லுங்க. நான் நல்லா இருக்கேன்னு மட்டும் சொல்லுங்க. என் காலை பத்தி மட்டும் சொல்லாதீங்க. நீங்க சொல்லுவீங்களா? கண்டிப்பா நான் சொல்றேன். ஏய், அங்க பாருங்க, ஒருத்த ஓடிக்கிட்டு இருக்கான். அவனை விடாதீங்க. அவனை பிடிங்க, போங்க. அவன் அந்த டவுனுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம அவனை பிடிச்சாகணும். விடாத. ரெண்டு பேரும் இங்க உட்ஸ்ல இருந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ராபர்ட்டை சுட்டுட்டாங்க. எனக்கு தெரியும். என்ன மன்னிச்சிடு. அவன் ஆத்மா சாந்தி அடையும். அவன் செத்ததுக்கு நாம தான் காரணம். எனக்கு தெரியும். அங்க இருந்து அவன் வாழ்க்கையை வேஸ்ட் பண்றதுக்கு செத்து போனது நல்லதுதான். நம்ம தொடர்ந்து முன்னாடி போயிட்டே இருக்கணும். சர்ஜன் ப்ளீஸ். உங்க தொப்பியை கொடுங்க. அவங்களை ட்ரிக் பண்ணி ஆக்கணும். வாங்க சீக்கிரம் வாங்க. நீங்க எல்லாத்தையும் தேடி பாருங்க. சீக்கிரம்.
அவங்க தண்ணியில குதிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது தெரியுது உங்களுக்கு? அதோ அங்க இருக்காங்க பாருங்க. கண்டிப்பா இங்க இருந்து யாரும் பொழைச்சு போக முடியாது. அவங்க விடுங்க, அவங்க செத்துருவாங்க. நான் ரெஸ்ட் எடுக்கணும். இது வேலை செஞ்சிருச்சு. இது வேலை செஞ்சிருச்சு. இது வேலை செஞ்சிருச்சு. என் பிளான் ஒர்க் ஆயிடுச்சு. ஒரு வழியா நம்ம வந்துட்டோம் ஜோசப். நம்ம ஃப்ரீ ஆயிட்டோம். நம்ம சந்தோஷமா இருக்கோம். என்ன நன்றிலாம் இல்லையா? என்னப்பா நீ தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன். கேம்ப்ல இருந்து நம்ம வெளியே வந்துட்டோம். ஆனா நம்ம இன்னும் தூரம் போக வேண்டியிருக்கு. இப்போதைக்கு நம்ம பிரிசன்ல இல்லாம இருக்கோம், அவ்வளவுதான். உனக்கெல்லாம் பைத்தியமா? ஏன் இப்படி பேசுற நீ? நம்ம முழுசா தப்பிக்கிறதுக்கு இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. இங்க செவரு மட்டும்தான் இல்ல, கிட்டத்தட்ட நம்ம ஜெயில இருக்கிற மாதிரி தான் கணக்கு. கண்டிப்பா அவங்க நம்மளை தேடி இங்க வருவாங்க. கண்ணில் மட்டும் பட்டுனா சுட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. புரிஞ்சுக்கோ, நான் இதை பண்ணிருக்க கூடாது. இப்ப நம்ம என்ன பண்றது? நார்த்துக்கு போகணும். ஆர்மியில் ஜாயின் பண்ணணும். நீ சீரியஸா தான் பேசுறியா ஜோ? நம்ம ஒரு நரகத்துல இருந்து கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்திருக்கோம். அந்த பிரச்சனை விட கொடுமையான இடத்துக்கு நம்ம போக கூடாது. நீ ஏன் இப்படி பண்ற? இதை விட மோசமான இடத்தை பார்த்திருக்கியா? நீ ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவே மாட்டியா? நம்ம திரும்ப பேட்டர்ஸ்ல போய் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான் நாம ஆர்மியில சேர்றதும். நான் 3 வருஷத்துக்கு வேலை செய்வேன்னு சொல்லி உறுதிமொழி எடுத்திருக்கேன். அந்த விஷயம் உனக்கு தெரியாதுல்ல? 121க்கு நான் வேலைக்கு வந்துடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா என்னால் அங்கே போக முடியல. அந்த வார் நாளைக்கு கூட முடியலாம், இல்ல இன்னும் 10 வருஷம் நீடிக்க கூட செய்யலாம். நாம என்ன பண்றது? இப்படி கேம்ப்ல போய் டியூட்டியை பார்த்துட்டே இருக்க முடியாது. நமக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, நம்ம போகணும். அது உன்னுடைய விருப்பம். அப்படி இல்ல, இதுதான் பிராக்டிக்கல். ஆனா எடுத்த உறுதி தான். நீ எப்படி வேணா போய்க்கோ. ராபர்ட் அநியாயமா செத்து போனதை நீ பாத்தீல்ல? அவன் எப்படியாவது நம்ம கூட தப்பிச்சு வந்து வாழலாம் தான் நினைச்சான். அவன் செத்து நம்ம 2 பேரையும் பொழைக்க வச்சிருக்கான். இல்லைன்னா நம்ம 2 பேர்ல யாராவது செத்து போயிருப்போம். கண்டிப்பா இந்த சர்வீஸை நான் தொடர்ந்து பண்ண தான் போறேன். இந்த கான்ஸ்டியூஷனுக்காக நான் என் உழைப்பை நிறுத்த போறதில்ல. நீ என்னைக்குமே உன்னை ஒரு வீரன்னு சொல்லிக்காத. உன்கிட்ட பேசுறது கூட எனக்கு விருப்பம் இல்லை. அப்படி பார்த்தா கூட நம்ம ரொம்ப தூரம் போகணும். அதான் இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல. அந்த ஸ்டாக்கெட் இங்க ஃப்ளாரன்ஸ்ல இருக்கா? உனக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமா? தெரியும், ரெப்ஸ் அங்கதான் இருக்காங்க. நம்மளை சுத்தி என்ன இருக்கு தெரியுமா? நான் மெயின்ல இருந்து வந்திருக்கேன். அதெல்லாம் உனக்கு புரியாது. சுற்றி பாடுறா, இங்கே தானே இருப்பாங்க, இங்கே போக மாட்டாங்க அவங்க. இந்த காட்டை விட்டு வெளியே போகிறதுக்கெல்லாம் அவங்களால முடியாது. ஏன்னா சின்ன காடா இது.
வெரி கார்டு பாருங்க, ஒன்றும் விடாதீங்க. நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னேன்ல, பிடிக்கலாம், அது ஒரு தலைவலி. நம்ம அவனை என்ன தேடி பண்ணுறது? இவங்க ஓடுறது இல்லாமல் நம்ம தேடி தேடி அலைய வேண்டியதாக எங்கே போயிருக்கானே தெரியல. ம் பார்த்தீங்க, அதெல்லாம் ஒண்ணும் நேற்றே பிரச்சனை நல்லா நம்ம பண்ணியிருக்கோம். எங்கேயாவது கண்டிப்பாக மாட்டுவான். ஆமாம், பாரு பாரு, விடாதீங்க. ஏய் ஜோசப், எழுந்திரி. இல்ல, எழுந்திரி ஜோசப், ஒன்று நீ எழுந்திரி. ஒன்றும் இல்லை, விட்டுரு. நம்ம சாப்பிடாம இருக்கிறதுனால தான் இந்த நிலைமை. கண்டிப்பாக நம்ம சாப்பிட்டே ஆகணும். ஆமாம், சாப்பிட்டே ஆகணும். கம்மா. ஆனால் நம்ம ஸ்டாக்கெட்டுக்கு போகிற வரைக்கும் நமக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். நான் வரல, ஒருத்தரவாக அங்கே போய் அது முடிச்சே ஆகணும். ஏய் பார்த்து பார்த்து பார்த்து, மெதுவா. ஜோசப், ஜோசப் எழுந்திரு. ஏய் கமான், எழுந்திரு. கமான் எழுந்திரு. அவ்வளோதான். இதை முதல்ல புடி. நிறைய இல்லை, இப்போதைக்கு இதுதான் இருக்கு. இதை சாப்பிட்டா உனக்கு எனர்ஜி கிடைக்கும். சாப்பிடு. இதை சாப்பிட்டு எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கு. நான் எவ்வளோ சீக்கிரத்தில் சாக போகிறேன்னு எனக்கே தெரியல. ஆனால் எப்படியாவது போராடி ஜெயிக்கணும்னு பார்க்குறேன். ஆனால் கண்டிப்பாக நமக்கு சாப்பாடு வேணும். நான் என்ன இருக்குன்னு பார்க்குறேன். என்ன? இங்கே டொபாக்கோ ஃபீல்டு ஒன்று பார்த்தேன். எங்க? பக்கத்தில் தான் பார்த்தேன். அங்கே போய் நமக்கு உதவி கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லை, அவங்க சுட வாய்ப்பு இருக்கு. இல்லை, அவங்க சுட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க நம்மளை எப்படி பார்த்துப்பாங்கன்னு பார்க்க ஒரு டெஸ்ட் இது. நீ ஏன் இவ்வளோ முட்டாளாக இருக்க? உனக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி தவிர எதுவும் தெரியாதா? அவங்க எல்லாருமே ஒன்றுதான். ஆனால் இதை தவிர நம்ம வேற ஏதாவது சாப்பிடணும்ல. இப்படியே போனால் நம்ம சர்வை பண்ண முடியாது. நாம் அந்த அடிமைங்க கிட்ட கேட்குறோம். என்ன? இல்லை இல்லை, நான் போய் அவங்க கிட்ட கெஞ்சலாம் மாட்டேன். ஓகே, நமக்கு வேற வழி இல்லை. இல்லை, நமக்கு சாய்ஸ் இருக்கு. இங்கே யாரும் அடிமைகள் கிடையாது. சாப்பாடுக்கு நம்ம பிச்சை தான் எடுக்கிறோமா என்ன? இல்லை இல்லை, அவங்க ஃபேராக நமக்கு கொடுப்பாங்க. எனக்கு இந்த விஷயத்தில் நம்பிக்கை இருக்கு. இல்லை, உனக்கு இல்லை. நம்ம சீக்கிரமா சாக போறோம். நீயே வேணும்னா பாரு. இவங்க எப்படிப்பட்டவனும் உனக்கு சரியா தெரியாது. உனக்கும் தான் தெரியாது. அது சரி, ஆனா கண்டிப்பா நம்ம சாக வாய்ப்பு இருக்கு. எப்படி அவங்க கிட்ட போய் கெஞ்சறது? இன்னும் கொஞ்சம் வைக்கவா? இல்லை, போதும் போதும். தேவையில்லை. ஹலோ. ஹலோ சார், இங்கே பக்கத்தில் ஒரு ஃபார்ம் இருக்குல்ல, அதில் தான் நாங்கள் இருக்கோம். இல்லை, நாங்கள் இங்கே பிழைக்கிறதுக்காக வந்திருக்கோம். எங்களுக்கு சாப்பாடு வேணும். சாப்பாடு ஏதாவது இருக்கா? நீங்கள் ரெஃப்யூஜிஸா? அந்த ரெஃப்யூஜிஸ் பற்றி நான் எதுவுமே கேள்விப்பட்டது இல்லையே. நாங்கள் நார்த்லேருந்து வரோம். இங்கே இருக்கிறவங்க எங்களை ரொம்ப பயங்கரமாக கொடுமைப்படுத்துகிறாங்க. இவங்க யாங்கி. இல்ல இல்ல, இவங்க டீமன்ஸ். இவங்க யாங்கி டீமன்ஸ். நம்ம உயிர் எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க.
இல்லை இல்லை இல்ல ஆண்டி, அவங்க அப்படிப்பட்டவங்க கிடையாது. இல்ல அவங்க தப்பானவங்க தான். இங்க பாருங்க, நாங்க ஒன்றும் டீமன்ஸ் கிடையாது. நம்ம போயிடலாம் வா ஜோசப். எனக்கு ரொம்ப ஆனா இவங்களை பயமா பார்த்தா வயலா தான் தெரியுது. உங்களுக்கு என்ன வேணும்? நாங்க பசியில இருக்கோம், எங்களுக்கு சாப்பாடு வேணும். நாங்க சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. எங்க கிட்டயும் எதுவுமே இல்லையே. ஏன் இப்படி போய் சொல்றீங்க? டேபிள் முழுக்க சாப்பாடு இருக்கே. நீ என்ன நினைக்கிற சார்லி? என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களை பார்த்தா டீமன்ஸ் மாதிரி தெரியல. என்ன இருந்தாலும் இவங்க கேட்ட விஷயம் தப்பில்லை. அவங்க டீமன்ஸ் இல்லையா அப்போ? அவங்கள பாருங்க, அவங்க இப்ப வரைக்கும் நம்மள எதுவும் தாக்கல. அவங்கள நல்லா பாருங்க. யாங்கிஸ் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க பிரிசன் கேம்ப்ல இருந்து இங்க ஓடி வந்துட்டோம். நீ இரு. நாங்க வீட்டுக்கு போகணும். நீங்க பவுல்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா? இருக்கு, என்கிட்ட இருக்கு. இருக்கு, இரு. இதோ இருக்கு. உங்களுக்கும் அந்த கடவுளுக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். ஆமா, ரொம்ப நன்றி. பரவாயில்ல, இருக்கட்டும்ங்க. உங்களுக்கு எவ்வளவு சாப்பாடு வேணும் சொல்லுங்க. உங்ககிட்ட எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை கொடுத்தீங்கன்னா போதும். இது எடுத்துட்டு வெளியே போங்க. ஓ சார்லி, இப்போ அவங்க போனா அந்த பிரசன்ட் கார்ட்ஸ் வந்து பிடிச்சுப்பாங்க. அதுக்காக அவங்க இங்க வச்சுக்க முடியாது. ஆனா அவங்க பாவம்ல. ப்ளீஸ் நீங்க வந்து உட்காருங்க. ம். நீங்க உண்மையாலுமே என்ன பயமுறுத்திட்டீங்க. யாங்கி டிமாஸை தொட்டா அவங்க பயப்படுவாங்கன்னு நான் முதல் முறையா இப்பதான் பாக்குறேன். இவ என்னுடைய ஃப்ரெண்ட் டாம். ம். நான் ஜோசப். நான் மேரி ஆலன். உங்க பேர்லாம் சொல்லுங்க. நான் தான் ஷாமியல். இது சார்லி. இது ஆன்டி டியூலி. உங்களை பார்த்ததுல சந்தோஷம். இன்னைக்கு நீங்க இந்த மாதிரி உணவு கொடுத்ததுக்கு நாங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கோம். நீங்க எங்க போறீங்க? எங்களுக்கு தெரியல. இங்க இருந்து நாங்க இப்போதைக்கு நியூ பர்ன் போகலான்னு இருக்கோம். அது எங்க இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாது. வெல்லிங்டன் பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். மாஸ்டர், நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்துக்கங்க. நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறமா நீங்கள் எங்கே போகணுமோ அங்கே போங்க. பிடின்னு ஏதோ கேள்விப்பட்டோம். அது என்னது? அந்த நதிங்க. நீங்கள் நாளைக்கு இங்கேயே இருங்க. நான் அந்த வழியில் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே ஒரு போட் இருக்கு. தேங்க்யூ. நாங்கள் இங்கே தங்கறதுக்கு எங்களுக்கு இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் வெளியே போய் படுத்துக்கிறோம். ரொம்ப நன்றி. ம். ம் ம் நீங்கள் இப்போ உள்ள வரதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். டிபாயாஸ் வர்ற வாய்ப்பு இருக்கு. நீங்கள் இன்னைக்கு உள்ளதான் தங்கணும். சீக்கிரம் வாங்க வாங்க. உங்களுக்காக கேக் பண்ணியிருக்கேன், எடுத்துக்கங்க. நன்றி. அப்படின்னா நம்ம நியூ பர்ன் தான் போகிறோமா? அதுதான் வெர்ஜீனியால இருந்து பக்கத்துல இருக்கு. கடந்த சில வருஷங்களா அங்கதான் ரொம்ப பெரிய பிரச்சனை இல்லைன்னு கேள்விப்பட்டேன். எவ்வளோ நாளா இந்த கஷ்டத்துல இருக்கோன்னு நமக்கு டைம் கூட தெரியல. இந்த அடிமைகளை நீ நம்புறியா? அவங்கள பார்த்தா எனக்கு தப்பானவங்களா தோணல. அவங்க நம்மள அப்படி பார்க்கறது எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆனா அவங்களும் நம்மள ஒன்றும் தப்பானவங்களா பார்க்கலாம். ஆனா இங்க இருந்து நம்ம சீக்கிரம் போயிட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். இங்க இருந்து எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டா எனக்கு அதுவே போதும். ஆனா அதுல ரிஸ்க் இருக்கு. அப்படியா? ஆனா நாம அந்த ரிஸ்கை எடுத்துதான் ஆகணும். இந்த பைப் எனக்கு பிடிச்சிருக்கு.
என்னோட சந்தோஷம் துக்கம் எல்லாத்துலயும் இருந்திருக்கு. எனக்கும் இந்த மாதிரி ஒன்று கண்டிப்பாக வேணும். அதை நீயே எடுத்துக்கோ. தப்பானவன் கையில் இது இருக்கு. இங்க குட் கேம்ப்லர்ஸ்னு யாருமே கிடையாது டாம். என்ன சந்தோஷமா இருந்தீங்களா? நிம்மதியாக தூங்குனீங்களா 2 பேரும்? இங்கே நல்லா கூலாக நல்லா இருக்கு இல்லையா? நல்லா இருக்குங்க. நீங்கள்? இன்னைக்கு எந்த பிரச்சனையும் வரல. இது நல்ல நாள் தான். நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம கிளம்பலாம். ஏய், தேங்க்யூ. கண்டிப்பா நான் உங்க கூட வர வேண்டாமா? வேண்டாம், சில பேர் வராமல் இருக்கிறது தான் நல்லது. நீங்கள் சேஃபாக இருங்க போதும். இது நமக்கு உதவியாக இருக்கும். யாரும் நம்மளை பார்க்காம போயிடணும். கொஞ்ச நாளாக யாரும் இந்த போட்டை யூஸ் பண்ணவே இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அங்கே நீங்கள் ஜாக்கிரதையாக போகணும், சரியா? இப்போ அந்த ரிவரை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போகணும், அதுதான் முக்கியம். அதுக்கப்புறம் அங்கே ஒரு பெரிய நதி ஒன்று வரும், அது உங்களை நார்த்துக்கே கூட்டிகிட்டு போகும். ரொம்ப நன்றி சாமியார். நீங்க உங்க குடும்பத்தோட சேஃபா இருக்க. இதுதான் அந்த லிட்டில் பிடியா? ஆமாம், இங்கே தான் நம்ம வரணும்னு பிளான் பண்ணோம். இந்த வழியாக தான் நம்ம போகணும். இந்த வழியாக தான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இன்னும் கொஞ்சம் போடு. இது நல்லா இருக்கு. நல்ல குளிர்து இல்ல? நேத்தோட கொஞ்சம் அதிகமாக குளிருது இன்னைக்கு. கிளியராக தான் இருக்கு. போகிறதுனா போயிடலாம். ஆனா எனக்கு ரிஸ்க் எடுக்க தோணல. இன்னும் 2 மைல் சுற்றிட்டு போக வேண்டியது இருக்கும். அது என்னால் முடியாது, அது கஷ்டம். டாம், நானும் உன்ன மாதிரி டயர்டா தான் இருக்கேன். ஓ, இது உண்மையாலுமே லக்கி நைட் ஜோசப். டாம், அதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியல. இதை விட பெட்டரான இடத்த உன்னால் எனக்கு காட்டவே முடியாது. அது சைஸை பாரு. நாம் அதில் இருந்தால் யாருக்கும் தெரியாது. யாரும் பார்க்கறதுக்குள்ள நம்ம அங்கே போகணும். டாம், நீ வரல?
ஜென்டில்மேன், ஜென்டில்மேன், நான் உங்களை தான் கூப்பிட்டேன். என்னோட இடத்துல நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாரி மேடம், இது உங்கள் இடம்னு எங்களுக்கு தெரியாது, எங்களை மன்னிச்சிடுங்க. அதான் இப்போ தெரிஞ்சிடுச்சுல்ல. அத்துமீறி நுழைஞ்சதுக்காக நான் உங்களை சுட்டு தள்ள முடியும்? சாரி மேடம், கொஞ்சம் விட்டிங்கன்னா நாங்கள் இங்கேருந்து கிளம்பி போயிடுவோம். அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் எங்களை பார்க்கவே முடியாது. நீங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க? அது வந்து யான்கிஸ் தானே? சொல்லுங்க. இல்லை இல்லை, அது வந்து நாங்கள் கேம்ஸ்லேருந்து வரோம். நாங்கள் இப்போ வந்து சாரலுக்கு போகணும். நாங்கள் வந்து மார்க்லெஸ் ஸ்லேவ்ஸாக இருக்கோம். இப்படி சொல்றதுக்கு உங்களுக்கே அசிங்கமா இல்லையா? வீட்ல இருந்து ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வந்திருக்கீங்க போல இருக்கு. தயவு செஞ்சு எங்கள் 2 பேரையும் மன்னிச்சிருங்க. ஏன் அப்படி பண்ணணும்? நாங்கள் சரியாக சாப்பிட்டு 1 வாரம் ஆச்சு. அவன் தெரியாமல் பசியில் ஏதாவது உளறியிருப்பான். நீங்க சோல்ஜர்ஸ் தானே, கரெக்டா? நீங்க யூனியன் கவர்மெண்ட்டை சேர்ந்தவங்க தானே? உண்மையிலேயே அங்கிருந்து தானே வரீங்க? சில நேரம் அமைதியை உங்களை கொன்னுடும். பசியில் வாடிக்கிட்டு இவ்வளோ தூரம் வந்து நிற்கிற ஆம்பளைங்களை நான் பார்த்ததே இல்லை, அதுவும் என்னோட எஸ்டேட்டுக்கு வந்து. சரி, 2 பேரும் என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு என் பின்னாடியே வாங்க. என்னோட எந்த கெஸ்ட்டும் இந்த இடத்துக்கு வந்ததே கிடையாது. இந்த உலகம் ரொம்ப சின்னது தானே. மேடம், நீங்கள் ட்ராவலர்ஸ் தானே? சொல்லுங்க, நீங்கள் உண்மையை என்கிட்ட ஒத்துக்குங்க. அது சரி, நான் வேணா சவுத் கேரளாவில் வாழறவளா இருக்கலாம், ஆனால் என் மனசு கல் இல்லை. உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கலான்னு இருக்கேன். நான் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் அது. உங்களுக்கு என்னுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி நல்லபடியாக கிடைக்கும். ஆனால் நாங்கள் யூனியன் சம்மந்தப்பட்ட சோல்ஜர்ஸ்ன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? அவங்க எல்லாம் முட்டாள்கள். இதை பாருங்க, வார் நடந்து முடிகிறதுக்கு எவ்வளோ காலம் வேணாலும் ஆகலாம். ஆனால் அவங்களோட ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் எதுவுமே நடக்க போகிறதில்ல. உங்களால் இங்கே இருக்கிற யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராதில்ல. உங்களை நம்பலாம்ல. சரி, என்னை உடனே ஃபாலோ பண்ணி வாங்க. இன்னொரு விஷயத்த நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஒருவேளை நீங்கள் என்னோட கெஸ்ட் இல்லைன்னா தவறு செஞ்சுட்டு இங்கே வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். இதில் ஏதாவது தப்பு நடந்தது நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். உங்கள் பேர் என்ன சார்? தாமஸ் ராயன். என்னோட பேர் ஜோசப். இந்த இடத்துல உங்கள் 2 பேரையும் சந்திச்சதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. உங்கள் 2 பேருக்கும் சொல்கிறேன், நீங்கள் 2 பேரும் என்னை மிஸ்ஸஸ் மேக்னு கூப்பிடலாம். அப்புறம் இவன் தான் என்னை பார்த்துக்கிறான். கமான். பாட்டி, வாடா செல்லம். அம்மா. வா தங்கமே, 2 பேரும் உள்ள வாங்க. நீங்க இப்ப இருக்கிற நிலைமைக்கு நான் என்ன சொன்னாலும் செய்வீங்கன்னு நம்புறேன். மார்த்தா. எஸ் மேம். இவங்க 2 பேரையும் ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. இவங்களுக்கு நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுக்கணும். இவங்க 2 பேருக்கும் வேற ட்ரெஸ்ஸை கொடுத்து மாத்திட்டு வர சொல்லுங்க. சூட்டபிளான ட்ரெஸ்ஸை கொடுங்க. அம்மா எல்லாம் ஓகே தானே? ஒரு பிரச்சனையும் இல்லை. ஜென்டில்மேன், வாங்க, வந்து உட்காருங்க. அப்புறம் இதான் என் பொண்ணு. என் பொண்ணு பேரு எலிஸ். எப்படி இருக்கீங்க? மோர்கன். ஹாய். இவர் தான் எலிஸோட சன் மார்க். அப்புறம் இது மிஸ்டர் ஸ்கூவர், மிஸ்டர் ரான். இவங்க தான் நம்மளோட கெஸ்ட்.
இவங்க நம்மளை பார்க்க வந்திருக்காங்க. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் சார். எங்களுக்கும் சந்தோஷம். நீங்க இந்த ட்ரெஸ்ஸை ரொம்ப விரும்பி போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு தானே? ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ மேடம். நாங்க ரொம்ப நாள் இங்க தங்க போறது இல்லையே. மிஸ்டர் ஹூக் அவருக்காக பேசிட்டு இருக்காரு. சாதாரணமா சொல்லிட முடியாது. 2 பேரையும் பார்த்தாலே ஏதோ ரகசியத்தை மறைச்சு வச்ச மாதிரி தெரியுது. நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் இருக்கலாம். உங்களுடைய இலகுன மனசுக்கு ரொம்ப நன்றி மேடம். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நிமிஷம் உண்மையாவே நடக்குதா இல்லையான்னு தெரியல. ஏன்னா இத நான் நினைச்சு கூட பார்க்கல. சரி, உங்களோட கதைகளை சொல்லுங்க. அதை கேட்கறதுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு வெளியாளுங்க கிட்ட நான் பேசி. உங்க யாங்கி சோல்ஜர்ஸ் என்ன பண்ணாங்க, நீங்க என்ன பண்ணீங்க, முதல்ல அதை சொல்லுங்க. ரொம்ப சிரமப்பட்டு தான் நாங்கள் தப்பிச்சு வந்திருக்கோம். தப்பிச்சு இங்க வந்திருக்கீங்களா? எங்கிருந்து தப்பிச்சு வந்திருக்கீங்க? ஃப்ளோரன்ஸ். அது ரொம்ப மோசமான ஸ்டாக்ஸ் இருக்கிற இடம். சொல்லப்போனால் அது ரொம்ப சின்ன ஒரு இடம் தான் அது. அவங்க ஸ்குவாடை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக எங்களை ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணாங்க. அட கடவுளே, இதை நம்பவே முடியல. இப்படியா பண்ணாங்க? ஒரு வார் நடக்குதுன்னா அதுல பங்கேற்கிறவங்க விருப்பத்தோட அங்க போனாதான் அவங்க சரியா போரிட முடியும். உங்ககிட்ட ரொம்ப பயங்கரமான ஆர்குமெண்ட் போயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்றது கரெக்டா? இப்ப நடக்கிற கான்ஃபிளிக்ட்ல உங்களோட பங்களிப்பு இருந்திருக்கும். எனக்கும் அதே மாதிரி காரணங்கள் தான் இருக்கு மேடம். நம்ம எதை நம்புறோமோ கண்டிப்பா அதுக்காக சண்டை போட்டே ஆகணும். மேடம், நீங்கள் தப்பாக எடுத்துக்கலனா நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாமா? அதுவும் உங்கள் சப்பர் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கு. ஏன்னா பயங்கர பசியில் இருக்க மேடம். ஓ ச்சே, நான் ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணிட்டேன் உங்களை. டைம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல வெயிட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். சாப்பிடலாம். ஜென்டில்மேன், இது ரொம்பவே லக்ஸரியாக இருக்கு. பிராண்டி வேணுமா? எஸ், தேங்க்யூ. யா, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். டோஸ்ட் என்ன எடுத்துக்கிறது? வார வின் பண்ணணும், அதுதான் டோஸ்டா எடுத்துக்கணும். கம் ஆன். உண்மையாலுமே இது ரொம்ப நல்ல டோஸ்டாக இருக்கு. எப்படியாவது இது வெற்றி அடையணும். நினச்சது நடக்கணும். இந்த வாரம் சீக்கிரம் முடியணும். அமைதி நிலவனம். அமைதிக்காக. சார் சார் சீக்கிரம் எழுதுறீங்க சார். சீக்கிரம் எழுதுறீங்க சார். அவங்க நடக்கிறதே வேற. நான் சொல்றதை கேளுங்க. என்ன பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஆயிடுச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். சார், இது ரிவார்டு கொடுக்கறதுக்கான பிரச்சனை. ரிவார்டா? என்ன ரிவார்டு? என்ன நீங்க பேசுறீங்க? எஸ்கேப் வந்திருக்கீங்களா? நீங்க யாங்கிஸ் தானே? ஆமா. அவங்க உங்களை தேடி வந்துகிட்டு இருக்காங்க சார். அந்த ரிவார்டை கலெக்ட் பண்றதுக்காக உங்களை போட்டு கொடுத்துட்டாங்க. நீ சொல்றத நான் எப்படி நம்புறது? அவங்க எங்களை நல்லா தானே கவனிச்சுக்கிட்டாங்க. சார், அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாது சார். நான் இத்தனை வருஷமா அவங்க கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கேன். அவங்கள பத்தி எனக்கு தெரியாதா? உங்களுக்கு நான் உதவி பண்ணலாம்னு இருக்கேன். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேட்டு நீங்க உடனே கீழே வாங்க. புரிஞ்சதா? சரி, டாம் எழுப்பி விடு. Hey! Tom! Tom!
ஏய், அமைதி அமைதி. அவங்க 2 பேரும் எங்க சொல்லு, அவங்க 2 பேரும் எங்கன்னு கேட்டேன். கொஞ்ச தூரம் வந்துட்டு அவங்க திரும்பி முடியலன்னு போயிட்டாங்க. அவங்க உண்மையாவே போயிட்டாங்க. ப்ளீஸ் என்னை நம்புங்க, என்னை கொண்டுடாதீங்க சார். நீ பேசாம எங்க இருந்து வந்தியோ அங்கேயே திரும்ப உடனே போயிடு. சரியா? தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத. வாங்க போலாம். தேடினா அவங்களை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிடு. கான்ட்ரபேண்ட். என்ன? கான்ட்ரபேண்ட், அது அப்படிதான் சொல்லுவாங்க. ஹெல்ப் பண்ண நினச்சோம். நீங்கள் என்ன நல்லது பண்ணாலும் வேலைக்கு ஆகாது. அவங்க என்றைக்குமே நல்லபடியாக நடந்துக்கிட்டதே இல்லை. இங்க பாரு ஜிம், இப்போ உன் கை எப்படி இருக்க? இங்க காட்டு, நான் பார்க்குறேன். அது நல்லதாக இருக்கும், விடுங்க. கொஞ்சம் வலிக்குது, அவ்வளோதான். சீக்கிரம் சரியாயிடும். நீ எதுக்கு எங்களுக்கு உதவி பண்ண? ஒரு கிறிஸ்டியன் பண்ண வேண்டிய வேலையை தான் நான் பண்ணியிருக்கேன். ஆனா நாங்க உனக்கு ஸ்ட்ரேஞ்சர் தானே, நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ண. மனசில் தோணுச்சு, அதான் பண்ணிட்டேன். நம்ம நல்லவனா இருக்கிறது நம்ம மனசுக்காக தான், அது வெளியே காட்டிக்கிறதுக்காக இல்லைன்னு தெரியும். அவங்க உங்களை பிடிச்சிட்டு போகிறதுக்காக தான் வந்தாங்க. உங்களை செயினை வச்சு லாக் பண்ணி தூக்கிட்டு போகலாங்கன்னு நினச்சாங்க. எனக்கு எல்லாம் தெரிஞ்சது. எல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கிறது என்னால் முடியாது. ஏன்னா அடிமை வாழ்க்கை என்னன்னு எனக்கு தெரியும். எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருந்துச்சு. நான் குதிரைகளை பார்த்துக்கிட்டு இருந்தேன். யாரை பற்றியும் எந்த கவலையும் படாமல் இருந்தேன். உங்க வீடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க நம்மளை நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாங்க. நல்லா வாழைப்பழ மாதிரி பேசி நம்மளை ஏமாத்திட்டாங்க. அங்கே இருக்க எல்லாரும் ஏமாத்தி பழைக்க பார்க்குறாங்க. மற்றவங்க எல்லாரையும் அடிமையாக்கி வாழ பார்க்குறாங்க. அவங்க எல்லாரும் நல்லவங்க கிடையாது. நீ இனிமே ஓட தேவையில்ல ஜிம். நீ அவங்க கிட்ட போய் எங்களை துரத்திட்டு வந்ததா சொல்லு. மற்றவங்க சொல்ற மாதிரியே சொல்லு. நான் அங்கிருந்து ஓடி வந்துட்டேன், அவ்வளோதான். இப்போ நீ ஃப்ரீயா இருக்க. ஃப்ரீ? ஃப்ரீ? என்னை யாரை வேணாலும் கொள்ளலாம்ல, அதுதானே சொல்றீங்க? நம்ம எல்லாரும் ஃப்ரீயா இருக்கோம். நம்மள மாதிரியே எல்லாரும் இருக்கணும். எப்ப வேணாலும் நம்ம சாகலாம். நம்ம மாட்டாத வரைக்கும் பிரச்சனை இல்லை.
இல்ல போச்சு. அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க இங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். போச்சு. அவங்கள நம்மள எப்ப வேணாலும் சுத்தி வளைச்சிடலாம். யார் வந்திருக்காங்க? வாங்க அங்க இருந்து போயிடலாம். அவங்க நம்மள கண்டுபிடிச்சிருவாங்க. சத்தம் போடாத. கேளுங்க, நம்ம போயிடலாம். வாங்க. இப்ப நீ ஓடினா அவங்க கண்டிப்பா உன்னை பிடிச்சிருவாங்க. நான் சொல்றது கேளுங்க, ஏய் போயிடலாம். கொஞ்சம் வாயை மட்டும் சும்மா இருக்கியா? நீ சத்தம் போட்டு எங்களையும் மாட்டி விட்டு போயிடாத. ஜிம் ஜிம், நான் சொல்றது கேளு. கொஞ்சம் அமைதியா இரு. நம்ம இங்கே இருக்கலாம். அவங்களால நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. வாங்க, அப்படி மெதுவா போயிடலாம். இன்னைக்கு ஃபிஷிங் ட்ரை பண்ணலையா நீ? ட்ரை பண்ணி பார்ப்போமா? தண்ணி எவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கு பாத்தீல. அப்படி இருக்கும்போது நாம அதை பிடிக்க முடியாது. அட்லீஸ்ட் இங்க மழையாவது பெய்யாம இருக்கேன். இங்க மழை பெய்யட்டும் பெய்யாம இருக்கட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இந்த நிக்ரோல ஃபிஷ் பிடிக்க முடியாதான். என்ன இது? கூல் டவுன். ஏன் உன்னாலையும் தான் முடியாது? ஏய் இருங்க இருங்க இருங்க. என்னது அது? நல்ல வேளை அங்க ஒரு போட் இருக்கு. எனக்கு இந்த இடம் தெரியும். நான் பிறந்த இடம் இதுக்கு பக்கத்துல தான் இருக்கு. ஆனா நான் இங்க வந்து நிறைய நாள் ஆகுது. ஓ சரி, இப்போ நம்ம எங்க போறோம் இப்போ? இங்க பக்கத்திலேயே ஒரு பிளான்டேஷன் இடம் இருக்கு. அது ரொம்ப தூரம் கூட கிடையாது. அங்க போனா நமக்கு சாப்பாடு கிடைக்குமா? போன வாட்டி என்னாச்சுன்னு உனக்கு தெரியும்ல. பிளான்டேஷன் மட்டும் நான் கண்டிப்பா வரலப்பா. மொத்த கண்ட்ரி நம்மளை இப்ப தேடிட்டு இருக்கு. நம்ம வேணா அடிமைங்க கிட்ட பேசுவோம். வாங்க போலாம். போன தடவை அதை தானே பண்ணோம். என் பின்னாடியே வாங்க. ஹே ஜிம், உனக்கு இந்த இடம் தெரியும்ல? எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கியா? ஆ, எனக்கு கேட்டுச்சு. இல்ல, இது சாத்தியம் இல்ல. இது நீங்க தானே அம்மா? ஜிம், ஜிம், நீ என் மகன் ஜிம் தானே? நான் தான். என்னால இதை நம்ப முடியல. அம்மா, உன்னை என்னோட வாழ்க்கையில பார்க்கவே மாட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவங்க அவங்க உன்னை கூட்டிட்டு போயிட்டாங்க. உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? 18 வருஷம் ஆச்சு. எனக்கு எனக்கு வயசாயிடுச்சு ஜிம். இங்க இருக்கிற எல்லாருமே வயசானவங்க தான். ஆனா நீங்க எப்பயும் போல அழகா தான் இருக்கீங்க. இவங்க கிட்ட தான் நீ வேலை செய்றியா? இல்ல இல்ல, அவங்க யாங்கி யூனியன் சோல்ஜர்ஸ். அம்மா, அவங்க தப்பிக்கிறதுக்கு நான் தான் உதவி பண்ணியிருக்கேன். நீ என்ன சொல்ற? நீ என்ன பண்ண? அப்படின்னா நீ அங்கிருந்து தப்பிச்சிட்டியா? ஆமாம்மா. நீ அம்மா இப்போ அம்மா, இங்கிருந்து போயிடுச்சு. சொல்றது கொஞ்சம் நீ கேளுங்க. இருந்தா இங்க எல்லாருக்குமே ஆபத்து தான். முதல்ல போ. அம்மா ப்ளீஸ்மா, சத்தியமா நான் எதிர்பார்க்கல. அவங்க ரொம்ப பசியில இருக்காங்கம்மா. நீங்க போங்கம்மா. போயிட்டு நானும் பசியில இருக்கேன், கொஞ்சம் சாப்பிடுறது கொண்டு வாங்க. அவங்க யூனியன் சோல்ஜர்ஸ்மா. அவங்க சாப்பிட்டு தெம்பா இருந்தா நம்மளுக்கு தானம்மா நல்லது. சைமன் தான் இங்க மேற்பார்வையாளர். அவன் கண்டிப்பா உன்னை தேடி வருவான். வருவான். சைமனா? சைமன் கண்டிப்பா இத புரிஞ்சுக்க மாட்டான்ப்பா. அவன் ஒத்துக்க மாட்டான்ப்பா. அவனால உனக்கு தேவையில்லாத பிரச்சனை சரி தான். சரி சரிம்மா, நாங்க திரும்பி போறோம். ஆனா நான் கண்டிப்பா திரும்பி வருவேன். நாங்க இப்ப கொஞ்சம் பசியில இருக்கோமா.
ப்ளீஸ். சரி வா வா, நாம உள்ள போகலாம். சீக்கிரம் வா, சீக்கிரம் வாங்க. ரொம்ப நன்றிம்மா. தேங்க்யூ. சத்தம் போடாத யூனியன் மேன். அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், உன்னை கொன்னுடுவாங்க. சைமன் வேற வந்துட்டு இருக்கான். நீங்க பார்க்க தானே போறீங்க. இந்தா ஜிம், நீ சீக்கிரமா கிளம்பு. ரொம்ப நன்றிம்மா. ம். அவன் வந்துட்டு இருக்கான். நீங்க அமைதியா இருங்க, நான் பாத்துக்கிறேன். சத்தம் போடாம அமைதியா மட்டும் இருங்க, நான் பாத்துக்கிறேன். சரி அம்மா, நீங்க பதட்டப்படாதீங்க. நாங்க கொஞ்சம் அமைதியாவே இருக்கிறோம். ம் ம். டோரா, உனக்கு என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லையே, எல்லாம் நல்லபடியா தான் போகுது. நீங்க பசியோட இருக்கீங்கல்ல, இருங்க சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். கண்டிப்பா நீங்க அதை சாப்பிட்டு தான் போகணும். வேணாம் வேணாம், உள்ள ரொம்ப வெக்கையா இருக்கு, உள்ள போக வேண்டாம். ஆனா நான் உட்காந்து சாப்பிடணும். இருங்க நான் ஸ்டூல் கொண்டு வரேன். ஏய் டோரா, உனக்கு என்னாச்சு இப்போ? நான் போய் எடுத்துக்கிறேன். வேண்டாம், நானே போய் எடுத்துட்டு வந்துடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? நானே போய் ஸ்டூல் எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். யாரா நீங்க? நாங்கள் ஒரு டிராவலர்ஸ். இங்கே வந்து நாங்கள் தங்கறதுக்கு இடம் தேடி வந்தோம். நாங்கள் சீக்கிரமே கிளம்பிடுவோம் இங்கிருந்து. டிராவலர்ஸா? ம், டிராவலர்ஸ் தான். இங்க இருந்து வெளியே போங்கடா. போடான்னு சொன்னேன். இவங்க டிராவலர்ஸ் தான், உள்ள இருந்தாங்க, கூப்பிட்டுட்டு வரேன். டிராவலர்ஸா? அப்படியா? டோரா இவங்கள மறைச்சு வச்சிருக்கா போல இருக்கு. இது உண்மையா டோரா? அவங்கள எங்ககிட்ட இருந்து மறைச்சு வச்ச, இப்ப என்னாச்சு? நீ பண்ணது பெரிய தப்பு, உனக்கு புரியுதா? வேண்டாம், ஏய், உங்க மேல கைய வைக்காதீங்க. ஏய், நீங்க உண்மையை பேசணும். தேவையில்லாத சண்டை போட்டு என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நாங்கள் கேன்சஸ்க்கு திரும்பி போயிட்டு இருக்கோம். நாங்கள் வரும்போது ஸ்லேவ்ஸோட இடத்த பார்த்தோம், அதனால இங்கே வந்து பேசிட்டு இருக்கோம். இவன் தான் ஓனர்னு சொன்னான். எங்களை போக விட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ சொல்றத நான் நம்புவேன் நினைக்கிறியா? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இது பொய்ன்னு பச்சையா தெரியுது. முதல்ல அதை கீழே போடுறா. இப்போ நீங்க எனக்கு சொந்தமானவங்கடா, சரியா? ஸ்லேவ்ஸோட பேமெண்ட்டை நான் தான் எடுத்துக்குவேன். நீங்க அவனை கூட்டிட்டு போக முடியாது. என்கிட்ட இப்ப நீ என்ன சொன்ன? இது ஒரு நல்ல டீலுன்னு தானே நான் சொன்னேன். உங்க மண்டையில ஒரு புல்லெட்டு கூட இறங்காம வீட்டுக்கு போய் சேரணும்னா இப்பவே கிளம்பி போயிடுங்க. இங்க இருந்து நீங்க ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கும். நீங்க நான் சொல்றத கேளுங்க. ஜிம், வேண்டாம் மிஸ்டர் டேனியல், ப்ளீஸ். நான் தான் உன்னை வாய் மூடுன்னு சொன்னேன்ல. வேண்டாம் வேண்டாம். அம்மா, அம்மாவா? அம்மாவா? அம்மா, ஹேய் ஜேம், ஹேய், நீ அவனோட பையனா? தொலைஞ்சு போன உன் தம்பி வந்திருக்காண்டா. அம்மா, உன்னை நான் விற்க மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காடா நீ? அம்மா, இவனெல்லாம் யாரு வாங்குவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இவனை கண்டிப்பா நான் விற்க தான் போறேன். கண்டிப்பா இவனை வித்து காசு நிறைய பார்க்க போறேன். ஏன் பேசிட்டே இருக்கீங்க? கூட்டிட்டு போக வேண்டியதானே? எங்க அம்மாவை கொன்னுட்டாங்க. அவங்க உன்னை வாங்கிடுவாங்களா மாட்டாங்களா? நீ என்ன ஓடி வந்துட்டே? என்னடா பண்றீங்க? நீங்க இவங்களை கொன்னுட்டீங்க. உன்னை ஒருத்தன் காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போனா அங்கேருந்து ஓடி வந்துருவியா நீ? நான் அங்கிருந்து வந்துட்டேன். தாண்டா சொல்றேன், அங்கேருந்து வரக்கூடாது. இவன் அங்கேருந்து வந்துட்டானா சைமன்? அப்போ உங்களை சும்மா விடக்கூடாது. இந்த டவுன் பாய்ஸ்க்கும் நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு இருக்கேனா?
கமான் வாங்க போலாம் வாங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் போய் அந்த போட்ல இருங்க வாங்க சீக்கிரம் சீக்கிரம் கம் ஆன் ஃபாஸ்ட் சீக்கிரம் இருங்க போங்க போங்க சீக்கிரம் சீக்கிரம் வேகமா போங்க வேகமா இன்னும் கொஞ்சம் வேகமா வேகமா போங்க சீக்கிரம் போங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே நிக்கிற. எனக்கு நீச்சல் அடிக்க தெரியாது மாஸ்டர். உனக்கு நீச்சல் அடிக்க தெரியாதா? உனக்கு நீச்சல் அடிக்க தெரியாதா? உனக்கு உன்னை தண்ணியில முக்க பாறேன் பாரிப்பா. போங்க போங்க வேகமா சீக்கிரம் போங்க வேகமா போங்க வேகமா பார்த்து வா 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 ஜிம் கைப்பிடி சீக்கிரம் சீக்கிரம் இருங்க நல்ல வேளை லக் இருக்கு நம்மளுக்கு அதனால தான் இந்த குண்டடி படாம தப்பிச்சிட்டோம் சீக்கிரம் வாங்க போலாம் உங்களுக்கு ஒண்ணும் இல்ல ஜிம் ஜிம் நீ ஓகே தானே ஜிம் கவலைப்படாத எல்லாம் சரியாயிடும் இன்னைக்கு நைட்டு நம்ம தங்க ஒரு இடம் கண்டுபிடிக்கிறோம் சரி சரி அதை பாத்துக்கலாம் நீ முதல்ல எழுந்திரி ஜிம் கமான் ஜிம் வா கமான் எந்திரி கமான் எழுந்திரி மேல எந்திரி யார் அது? நாங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 யாங்கி சோல்ஜர்ஸ் அப்புறம் உங்க ஆளு ஒருத்தன் எங்களுக்கு சாப்பாடும் தங்க இடமும் வேணும் அது மட்டும் இல்லாம உங்க ஆளுக்கு அடிபட்டு இருக்கு நீங்க எங்கேருந்து வரீங்க? நாங்க அந்த அசோசியேஷன்ல இருந்து தப்பிச்சு எங்க யூனியனுக்கு போயிட்டு இருக்கோம் சவுத்துல யாங்கிஸ் என்ன பண்றீங்க? அங்க வார் முடிஞ்சிச்சா என்ன? பிரிசன் கேம்ப்ல இருந்து நாங்க தப்பிச்சு வந்திருக்கோம் பாத்தீங்களா தப்பிச்சு வரும்போது தான் எங்களுக்கு இப்படி நடந்துச்சு நாங்க தப்பிக்க இவன் தான் உதவி பண்ணா ப்ளீஸ் நான் இப்படி ஒரு நாள் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. சரி வாங்க வாங்க உள்ள வாங்க போலாம் வாங்க. ஏன்னா ஒரு பிளாங்கெட் எடுத்துட்டு வாமா இவனுக்கு. நீங்க முதல்ல யாம்சூ ஸ்டியூஸ் இருக்கு சாப்பிடுங்க. நான் கொஞ்சம் போன் கேக்ஸ் எடுத்துட்டு வரேன். அவனோட அம்மாவை அவன் கண்ணு முன்னாடி அடிச்சு கொண்டுட்டாங்க எங்களால எதுவும் பண்ண முடியாம போச்சு அந்த மாஸ்டர் எங்களை துரத்திக்கிட்டு வந்தா நாங்க இப்படி அங்கிருந்து தப்பிச்சிட்டோம் உண்மையாவே இது ரொம்ப மோசம்தான். ஆனா நீங்க கொஞ்சம் நம்பி இருக்கணும். அந்த கடவுள் கண்டிப்பா நமக்கு ஒரு நாள் உதவி செய்வான். எப்போ செத்து போனதுக்கு அப்புறமாவா சொல்லுங்க வாழும்போது நரகமான ஒரு வாழ்க்கை இது இன்னைக்கு தான் மாறும் நம்மளால எது பண்ண முடியுமோ அதுதானே நம்ம பண்ண முடியும். போராடிதாப்பா நம்ம வாழணும். திருப்பி அடிக்கிற காலம் இல்லை இது. கஷ்டப்படுற பணங்காசு இல்லாத எங்க மாதிரி ஏழைங்களால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நான் அவனுடைய மூக்கை உடைச்சிட்டேன்னு நினைக்கிறேன் அவங்கள அப்படி பண்ணவனுடைய மூக்கை உடைச்சிட்டேன்னு நினைக்கிறேன்
நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். நான் அவளை கூட இருக்கணும். உன்னோட கோபம் இந்த நெருப்பு மாதிரி இருக்கு. நீ கொஞ்சம் இது க்ளோஸா பாரு. இது என்ன பண்ண முடியுமோ பண்ணும். அந்த பக்கம் போகும், இந்த பக்கம் போகும். ஆனா அது அந்த குறிப்பிட்ட வட்டத்தை தாண்டி போகாது. நீ நியூ பார்னுக்கு போகணும் இல்லை? ஆமா, அதை தான் நாங்கள் தேடிட்டு இருக்கோம். எங்கள் யூனியன் அங்கே தான் இருக்கு. நாங்கள் அங்கே தான் போய் ஆகணும். உங்க மாதிரி தப்பிச்சு போனவங்க எல்லாருமே போக வேண்டிய இடத்துக்கு போனவங்க யாருமே இல்லை. ஆனா டைரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்க. அது உங்களை காப்பாற்றி விடும். இந்த இடம் ரொம்ப அமைதியாக இருக்கு. இந்த மரத்தோடு சேர்த்து அந்த மலைங்களை பாருங்களேன். இதை பாதுகாக்கிற செவரு மாதிரியே தெரியுது. இது ஏதோ நமக்கு சொல்ல வர மாதிரி தெரியுதுல்ல? ஆமா, இது என்னது? இங்கே பாதுகாப்பாக இருக்க முடியுமா? அது சரி, இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே. கொஞ்சம் இருங்க. உங்க அம்மா ரொம்பவே பலமானவங்க. நான் சின்ன வயசுல என் அம்மாவை இழந்துட்டேன். அப்ப எனக்கு ஒரு 13 வயசு இருக்கும். என் அப்பாவையும் இழந்துட்டேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு நாங்களே ஒருத்தர் பார்த்துக்கிட்டோம். எனக்கு 2 சிஸ்டர்ஸ் இருந்தாங்க. அவங்க தான் எனக்கு அம்மா மாதிரி அவ்வளோ அன்பா பார்த்துக்கிட்டாங்க. நீங்க வாழ்க்கை முழுக்க நல்ல மரியாதையில வாழ்ந்திருக்கீங்க. ஆனா உங்க அம்மா அப்பா அடி வாங்கி செத்தது நீங்க பார்த்தது இல்லையே. ஜிம், என்ன மன்னிச்சிட்டேன். எனக்கு இருந்தது எங்க அம்மா மட்டும்தான். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 6 பேர் இறந்துருக்காங்க. எனக்கு 12 வயசு இருக்கும்போது மாஸ்டர் டேனியல் என்னை வித்துட்டான். பல பேர்கிட்ட நான் வேலை பார்த்துருக்கேன். கேட்கவே ரொம்ப கொடுமையா இருக்கு. நடந்ததை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. இது ஏன் நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? இப்ப நான் திரும்பி எங்க போறது? நான் அங்க போகாம இருந்திருந்தா அந்த நேரத்துக்கு அம்மா உயிரோடு இருந்திருப்பாங்கல்ல. ஆனா அவங்க அங்க அடிமையா தானே இருந்திருப்பாங்க. இந்த உலகம் ரொம்ப வித்தியாசமான வழியில தான் பயணம் செய்யும். கடவுள் எதுக்காக இந்த மாதிரி மோசமான வழியை காட்டுறாரு? உங்க அம்மா ரொம்பவே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ உனக்கு மிகப்பெரிய கடமையே இருக்கு. கவலைப்படாத, எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம்.
ஜிம், நீ எங்க போற? எனக்கு எந்த வழி கிடைக்குதுன்னு அதில் போகிறேன். அதுவும் இல்லாமல் எனக்கு தாகமாக இருக்கு. அப்படின்னா இதை எடுத்துட்டு போ. முடிஞ்சா ஃபயர் ரூட்ஸ் எடுத்துட்டு சீக்கிரமா வந்துடுன. அசைக்கூடாது தம்பிங்களா. என்ன நல்லா தூங்குனீங்களா? இங்கே நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது நீக்ரோவோட மீட்டிங் பிளேஸ் ஆச்சே. என்ன தம்பிங்களா, நீங்களும் இங்கே வந்து தான் தூங்குவீங்களா? நீ யாங்கி தானே? ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்லு. எங்கேந்திரா வரீங்க நீங்கள்? நான் மெயின்ல இருந்து வந்திருக்கேன். இந்த சவுத் கொரியாவில் கூட கிரைம் நடக்குதா? இது நார்த்து கொரியா. இந்த மாதிரி நார்த்து சவுத்து விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, புரியுதா? அப்படின்னா இது நார்த் கேரளா. நீங்கள் ஏன் இவ்வளோ அதிர்ச்சி ஆகுறீங்கன்னு எனக்கு தெரியல. பாதி நாள் போயிடுச்சு. ஏன் அவங்கக்கிட்ட நிறைய பேசுகிறீங்க? நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இங்கே ஓய்வு எடுத்துட்டு இருக்கோம். நான் யோசிச்சதையும் மறந்துட்டேன். இந்த இடத்துல முதல்ல நீங்கள் இருக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. இல்லை என்ன வேற கேள்வி கேட்குறீங்களா? ஏய் அசையக்கூடாது. உங்கள் வீட்டிலேருந்து இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு சின்ன பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக நாங்கள் வந்தோம். நானும் என் பார்ட்னரும் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம். அதனால அசையாதீங்க, அசையாதீங்க. டாம், நீ ஓகே தானே? டாம், நீ ஓகே தானே? டாம்! யா, அவன் இன்னும் மூச்சு விடுறான். இப்போ வலி பரவாயில்லையா? வலி இருக்குது, ஆனால் இப்போ பரவாயில்ல. ஜிம், உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்க கூடாது. அதிகாரம் இருக்குன்னு ரொம்பவே ஆடக்கூடாது. ஆமா, நீங்க எந்த இடத்தை சேர்ந்தவங்க? எந்த ரெஜிமெண்ட்டை சேர்ந்தவனி? 6 பெட்டாலியன், நார்த்து கேரளியனா, கேர்வெலிங் கம்பெனி. உங்கள் குதிரைகள்லாம் எங்கே இருக்கு? டவுன்லேயே விட்டுட்டு வந்துட்டோம். இங்கே நீக்ரோ யாராவது இருக்காங்களான்னு பார்க்கறதுக்கு தான் நாங்கள் வந்தோம். உங்க கம்பெனி இப்ப எங்க இருக்கு? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு, இல்லைன்னா சுட்டுடுவேன். இப்போ எல்லாம் நல்லா சிவிலைஸ்டாக மாறிக்கிட்டு வருது. உங்களால் என்ன கொல்ல முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால நான் உண்மையை சொல்ல போகிறதில்ல. நீங்கள் என்ன சுட முடியாது. இங்க பாரு, ரிபல்ஸ்க்கு எந்த மாதிரி மரியாதை கிடைக்கும்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா நான் ஆண்ட்ரவில்லியில் 4 வருஷம் இருந்திருக்கேன். அது உனக்கு தெரியுமா? ஹாஸ்பிட்டாலிட்டி ஒழுங்கா இருக்காது, அது தெரியுமா உனக்கு? நீங்கள் 2 பேரை கொண்டு இருக்கீங்க இங்கே. உன்னையும் கொல்லுண்டா. அடுத்தவங்களை கொல்றதுல சந்தோஷம் கிடைக்காது. அது பண்றதுல எனக்கு விருப்பம் இல்லை. கிங்ஸ்டனில் இருக்கு எங்கள் கம்பெனி. ஓகே, இங்கிருந்து கொஞ்சம் தூரம் தான். சரி, நீங்க என்ன பண்ற? சும்மா ஸ்கவுட்டுக்கு வந்தவங்க நாங்கள். அவுட்லைனர்ஸ். சும்மா பேட்ரோல் மாதிரி வச்சுக்கோங்க. ஓ, பெட்ரோலா? நீக்ரோ பிடிக்க வந்ததா சொன்னீங்க நீங்க? வேற என்ன ஒருத்தர் மீட் பண்றீங்க? அவன் கண்டிப்பாக எஸ்கேப் ஆகிட்டு வந்தவன் எனக்கு தெரியும். ஒரு நீக்ரோ ஓடி போகிறதுக்கு நீங்கள் 2 பேரும் உதவி பண்ணுறீங்களா? இதை பாரு, நீங்கள் என்ன சொன்னாலும் இது நடக்காது. நாங்கள் எப்பவுமே நீக்ரோஸ்க்கு உதவி பண்ண மாட்டோம். இப்போ உங்களால் எங்கேயும் போக முடியாது. நீங்கள் நல்லா மாட்டிக்கிட்டு இருக்கீங்க இங்கே. டாம், அந்த ரோப் எடுத்துட்டு வா. ஜேம், அந்த ஆளோட ட்ரெஸ் எனக்கு வேணும். எங்களுக்கு 1 hour டைம் கூட.
அதுக்குள்ள நீ சத்தம் போட்டதை கேட்டுச்சு உன்னை வந்து சுட்டுடுவேன். எப்படி உங்க ஆளுங்க வரதுக்கு டைம் ஆகும். சொன்னது புரிஞ்சுதா? இது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. ஆமா, நியாயம் இல்லை தான். இத்தனை வருஷமா இவனும் பண்ணும்போது தெரியல. இவனை கொண்டுட்டு போயிடலாம். வேண்டாம், இவன் உயிரோடு இருக்க வேண்டாம். வேண்டாம். நியூபர்னுக்கு எப்படி போனோம்? திரும்ப திரும்ப என்னால உன்னை கேட்க முடியாத. அது நார்த் ஈஸ்ட்ல இருக்கு. இங்கேருந்து அங்கே போக 3 நாள் ஆகும். இந்தா. ஒரு நிமிஷம் இருங்க. அவன் கூட நான் இங்க இருக்கேன். ஜிம் உன்னால இங்க இருக்க முடியாது. கண்டிப்பா மாட்டிப்ப. என்னால் முடியும். நான் கொஞ்சம் அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கோங்க. எப்படியும் யாராவது வந்து அவனை காப்பாத்துவாங்க. அப்ப கண்டிப்பா அவன் உங்களை பத்தி சொல்லிடுவான். உன்னால இதை பண்ண முடியாது ஜிம். உன்னை அவங்க கொண்டுடுவாங்க. எனக்கு தெரியும். மிஸ்டர் ஜோசப் தான் முன்னாடியே சொன்னாரு, நம்ம எல்லாருக்குமே ஒரு பர்பஸ் இருக்குன்னு. எங்க அம்மாவுக்கு நான் விடுதலை கொடுத்துட்டேன். இங்க இருக்கிற மற்றவங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவி பண்றேன். இங்க தப்பிச்சு வர மற்ற ஸ்லேவ்ஸ்க்கு கண்டிப்பா நீ உதவி பண்ணுவேன்னு நம்புறேன். அவங்கள நானும் ஒருத்த வாங்குறத மறந்துட மாட்டேன். என்னால் முடிஞ்சதை செய்வேன். இப்போதைக்கு நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். எனக்கு ஓடி போகணுங்கிற எண்ணமே கிடையாது. ஆனால் கடவுள் முடிவு பண்ணியிருக்காரு, நான் இந்த பாதையில தான் போகணும்னு. இது உனக்கு தேவைப்படும். இதை என்னைக்கு மறந்துடாத ஜிம். நான் பார்த்ததிலே ரொம்ப தைரியமானவன் நீதான். ரொம்ப நன்றி மிஸ்டர் ஜோசப். தேங்க்ஸ் ஜிம். உன்னை நீயே பத்திரமா பார்த்துக்கோ. நீ இல்லைன்னா எங்களால் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. இந்த புடி பத்திரமா போ. சரி. விட வேண்டாம்.
விடாதீங்க. நம்மளால நடந்து அந்த லைன் கிட்ட வரைக்கும் போக முடியுமா? அவங்க போட்டிருக்கிற யூனிஃபார்ம் எனக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு. அவங்க கிட்ட நம்ம மாட்டணும்னு நம்ம கதை முடிஞ்சது. அப்போ வேற வழியா போகலாமா? எந்த பக்கம் போனாலும் நம்மளை கண்டுபிடிச்சாங்கன்னா நம்ம கதை முடிஞ்சது. அப்போ பெட்டரான சஜஷன் கொடு. ஏன் இப்படி நடந்து போயிட்டு இருக்கோம் எனக்கு புரியல. கொஞ்சம் அமைதியாரு. அங்க இருக்கிற அந்த ரெப்ஸ் அவங்க கிட்ட நாம போய் பேசலாம். அவங்க யூனியனை சேர்ந்தவங்கள கூட இருக்கலாம். அவங்க உதவி பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏய் மெதுவா பேசுங்கய்யா. ஆர்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா? நீங்க அங்க பிக்கெட் கேட்டு தானே இருந்திருக்கணும். இல்லை சார், நாங்கள் வேற கம்பெனியை சேர்ந்தவங்க. என்ன கம்பெனியா? இங்க வேற யாரும் இருக்கிறதா எனக்கு தெரியலையே. நாங்கள் ஸ்கவுட்ஸை சேர்ந்தவங்க, அவுட் ரைடர்ஸ். யோ ஸ்கவுட்ஸ்னா எனக்கு என்ன தெரியும். என்ன கம்பெனி? 7th Battalion, North Carolina. இங்க 7th நார்த் கேரளோனியன் பெட்டாலியன் எதுவுமே இல்லையே. ஏய் யூனியன் இந்த பிக்கெட்ல இருக்காங்க. சீக்கிரம் ஓடு, நிக்காம ஓடு. சீக்கிரம் வேகமா போ. எல்லாரும் சுடுங்க. சுடுங்க. அப்படிதான் சுடுங்க. சுடுங்க. அப்படிதான். அங்க இந்த பக்கம் இருக்காங்க. அங்கதான். சுடுங்க. 7th அவங்க 6th நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் இல்லை. இப்ப நம்ம வாத்து மாதிரி தான் இருக்கணும். அவங்க 2 பேர்ல கண்டிப்பா யாராவது ஒருத்தர் நம்மளை கொண்டுடுவாங்க. அப்படிதான். கடவுளே காப்பாத்து. ஹலோ, யார் அது? முதல்ல நீ யாருன்னு சொல்லுங்க. நாங்க யாங்ஸ். உங்கள மாதிரி யூனியன் பாய்ஸ் தான் நாங்க. எங்க கிட்டே போய் செல்லலாம் நினைக்கிறீங்களா? நீங்க போட்டிருக்கிற யூனிஃபார்ம் அவங்களுக்கு தானே? உன்னோட ஜாக்கெட்டை சீக்கிரம் கழட்டி மாத்து. சீக்கிரம். நாங்க இங்க எஸ்கேப் ஆகி வந்திருக்கோம். அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டோம். ஸ்கவுட்ஸ் திரும்ப வந்திருக்கோம். நாங்க அன்ஆர்ம்ட். என் பேர் தாமஸ் ஜே ராயன், க்ரோப்ரோல் 7th மெயின் வாலண்டியர். ஜோசப் ஹூவர் 124 ரெஜிமெண்ட் சேர்ந்தவன், நியூயார்க். சரி அப்படின்னா சீக்கிரம் வாங்க. குயிக். இது இன்கிரெடிபிளியா? ஒவ்வொரு நாளும் ஸ்லேவ்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் சில பேர் நல்லபடியா வராங்க, சில பேர் இறந்த போய் தான் கிடைக்கிறாங்க. ஆனா நீங்க ரொம்ப தெளிவா வந்திருக்கீங்க. உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. சொல்லப்போனா யூனியன்ல இருந்து சவுத் பாய்ஸ் யாரும் வந்ததே கிடையாது தெரியுமா? அது பெரிய கதைங்க. அதெல்லாம் கேட்டா நீங்க அசந்து போயிடுவீங்க. சொல்ல போனா நீங்க பயந்தாலும் பயந்துடுவீங்க. கரெக்ட் தானே ஜோசப்? ஆமா, அது உண்மைதான். ரொம்பவே கஷ்டம். ஆமா, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இங்க வந்திருக்கோம். கஷ்டம் சார். நீங்க 2 பேரும் உண்மையாலே ஹீரோஸ். உங்க 2 பேரும் கண்டிப்பா மெடலே கொடுக்கலாம் தெரியுமா? முதல்ல நாங்க போய் சுடு தண்ணியில ஒரு குளியல போட்டு வரோம். கண்டிப்பா. அப்படியா? உண்மையிலேயே அந்த ஜிம் ரொம்ப நல்லவன். அவன் இப்ப நல்லபடியா இருப்பான்னு நினைக்கிறேன். நான் மீட் பண்ணதுலேயே பெஸ்ட் நீக்கிறோம் அவன். இந்த மாதிரி கேரக்டர் நிறைய பேருக்கு இருந்தா அவனுக்கு மெடலே கொடுக்கலாம். நீ நல்ல காரியம் தான் பண்ணியிருக்க. இந்த யூனியன்ல எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்னு போராட. ஒருத்தர் அடிமையா இருக்கணும், ஒருத்தர் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தை அடியோடு அழிக்கணும். நீ சொல்றது சரிதான். நீ அவங்க எல்லாரையும் பாரு, எப்படி இருக்காங்கன்னு பாரு. உண்மைதான். முன்னாடி நான் இதை யோசிச்சு வரல. என்னுடைய எண்ணமே வேறையா இருந்துச்சு. ஆனா லைஃப்ல நிறைய விஷயங்களை நான் பார்த்தேன். ஸ்லேவ்ஸை பத்தின புரிதலும் எனக்கு மாறி இருக்கு. யாரும் அடிமைப்படுத்தக்கூடாது. அது உன்கிட்ட இருந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நாம 2 பேரும் சேர்ந்து நரகத்தை கடந்து வந்திருக்கோம். இது இன்னும் முடியல. சொல்லப்போனா எனக்கு இப்ப ரொம்பவே டயர்டா இருக்கு.
எனக்கும் ரொம்ப டயர்டாக இருக்கு. ஆனாலும் இந்த ஷிப் டிபார்ட் ஆகிறதுனால நம்ம இங்கே வேலை பார்க்கணும். நிறைய கடன்களையும் அடைக்க வேண்டியது இருக்கு. உன்னை நீ நல்லபடியா பார்த்துப்ப நினைக்கிற சர்ஜன் தாமஸ் ராயன். சீக்கிரமே சந்திப்போம். உங்களுக்கும் சொல்லிக்கிறேன், சர்ஜன் ஊவர்.